ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுப்போம். இந்த கால நேரத்தில் கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக எங்களுடைய எல்லா மாம்சமான சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், கவலைகள், உலக பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். அவர் ஒருவரே எங்களுடைய துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் ஜெபங்களுக்கும் பாத்திரராயிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே கொடுப்போம். அவர் எங்களை நடத்தும்படியாக, அவர் எங்களை வழி நடத்தும்படியாக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க முடியும். ஒரு விஷயத்தை அமைதியாக இருந்து எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஒரு வார காலமாய் நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இருந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் அவரை நாங்கள் நெருங்கி வாழ்ந்திருக்கிறோம். இந்த ஒரு வார காலமாக கர்த்தர் எங்களை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ இக்கட்டுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், சோதனைகள், எந்த கண்ணிகள் வந்தாலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி இருக்கிறது. பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வல்லமுள்ள கரம், உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறது. காய் ஸ்தோத்திரமப்பா. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கி வழி நடத்துகிறது. காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை மட்டுமாய் எங்களை வழி நடத்தி இருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களுக்கு துணை செய்திருக்கிறீரப்பா. உங்களுடைய பிரசனம் எங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் வேலைகளிலும் ஆண்டவரே போக்கிலும் எல்லாம் நீ கூட இருந்து பாதுகாத்திருக்கிறீரப்பா. கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை தாங்கி நடத்தி இருக்கிறீங்கப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த ஸ்நாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, எங்களை நீர் நடத்தியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய வல்ல கரம், உம்முடைய வல்ல செயல் எங்களை நடத்தி இருக்கிறது. உம்முடைய வல்ல கிருபை எங்களை நடத்தி இருக்கிறதப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்தி இருக்கிறதப்பா. இயேசுவின் கிருபை உள்ள கரம் எங்களை தாங்கி நடத்தி இருக்கிறது. காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டது. காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா இக்கட்டுகள், சோதனைகள், கண்ணிகளில் இருந்து எங்களை ஆண்டவரை விடுதலையாக்கினவரை எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய பரிந்துடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய மகிமை ஆண்டவரை இந்த இடத்தை நிரப்பட்டும்ப்பா. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கிருபையுள்ள கரம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லாருமே திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 19வது சங்கீதத்திலே நாங்கள் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் 14வது வசனம் வரைக்கும் நாங்கள் சத்தமாக எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். Psalms 19 verse 1 to 14. If you can read in English, read by yourself. எல்லாருமே சேர்ந்து இங்கிலீஷ் தமிழில் கூட நாங்கள் சேர்ந்து சத்தமாய் நாங்கள் வாசிக்க போகிறோம். தமிழில் வாசிக்கிறவங்க தமிழ்லையும், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் ஆங்கிலத்திலையும், நாங்கள் எல்லாருமே ஒரு மனமாய் நாங்கள் இதை வாசிக்க போகிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை கூறுகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாயிருக்கிறது. அன்றியும் அடியேன் எச்சரிக்கப்பட
ஏழாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதி உள்ளவமாய் இருக்கிறது. கடைசியா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த காலை நேரத்தில் நான் இந்த இடத்துல ஏறெடுக்கிறதான துதிகள், ஸ்தோத்திரங்கள், பாடல்கள் எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே அது இன்பமாய், அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் இருக்கணும்படியாக நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒரு விசை எல்லாருமாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எங்களுடைய கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக, கர்த்தாவே, நீர் இந்த நாளை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீர். இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக உங்களுடைய சமூகத்திலே நிற்கிறோம் சொல்லி நாங்கள் எல்லாருமாய் ஒருமனப்பட்டு நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருமே நாங்கள் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே பெரியவராயிருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற எங்களுடைய தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே விசேஷித்தவர்களப்பா. காரணம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினாலே, நீர் எங்களோடு கூட வருவதினாலப்பா நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன கசப்புகள் ஆண்டவரே, என்ன போராட்டங்கள் ஆண்டவரே, எது வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. யாரும் உற்சாகத்தோட தேவனுடைய பலத்தோட தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிக்கும் என்ற பாடலை யாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாங்கள் பாடுவோம். யாரும் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். Edina
நன்றி 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 ஆண்டவரே. ஆமென் ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே
நன்றி நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரிதாய் இருக்கிறது ஆண்டவரே. நீர் செய்த அற்புதங்கள் பெரிதாய் இருக்கிறது அப்பா. உம்முடைய அன்பு மாத்திரமே எங்களுக்கு நிலையானது ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை காத்த தேவன் நீர் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சென்று உயர்த்தினாரே கர்மலை மீது தூக்கினாரே சென்று உயர்த்தினாரே கர்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே
காண்கிற மரம் செடி கொடிகள், நான் காண்கிற கண்ணால் காண்கிறது எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய வசனம் அது மாறாதது, அது மறையாதது. அந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிற எங்களை அவர் வெட்கப்பட்டு போக இடம் விட மாட்டார். ஒரு விஷயம், எல்லாருமே ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை நாங்கள் உயர்த்துவோம் மேல பரத்துக்கு நேராய். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வருகிறதான பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கரங்களை ஏறெடுக்கிறேன் சொல்லி. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் அவரை நோக்கி நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்துவோம், எங்களுடைய கரங்களை விரிப்போம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலே உண்மை அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் இல்லையப்பா. உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் இல்லையப்பா. நாங்கள் சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வசனம் ஒளிந்து போகிறது இல்லையப்பா. உம்முடைய வசனத்திலே நீர் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறீரோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக நீர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே நடப்பிக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாருமே ஒரு விசைக்குடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்று மாறாது. இந்த உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசியோ என்றும் நிலைப்பார்.
உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தோடு எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தேற்றுங்க, ஆற்றுங்க, ஆறுதல் படுத்துகிறதுக்காக கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களை வழி நடத்தி செல்லட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வந்த வண்ணமாய் போகாதபடி உம்முடைய வசனம் குறைவற்றதும் ஆண்டவரே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறபடியா இவருடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சொல்லாட்டி யாரும் இருக்கையில அல்லேலூயா ஆமென் ஆமென். இன்னொரு எழுப்பி எல்லாருமே சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் இடங்கள் இருப்போம். எல்லாருமே எழுப்பி சத்தமா ஆமென் சொல்லிட்டு நாங்க மறுபடியும் இருப்போம். எல்லாரும் எழுப்போம். ஆமென் ஆமென். பாத்தீங்களா, இப்பதான் சத்தம் வந்திருக்கு. ஏன் தெரியுமா? குளிருக்கு அப்படியே அப்ப கொஞ்சம் அப்ப எழுப்பி இருக்கிற நேரம் சூடாயிரும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இன்னைக்கு அதைத்தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தரே உனக்கு எப்படி இருக்க போறார்? நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சம்னா என்ன? வெளிச்சம்னா என்ன? What is light? No dark. Yes. Where? வெளிச்சம்னா என்ன? பகல், பிரகாசம். இப்ப இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வெளிச்சம் தெரியும், சூரியன்ல இருந்து வர வெளிச்சம், இந்த லைட் போட்ட வர வெளிச்சம், எல்லா வெளிச்சமும் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த எல்லா வெளிச்சங்களும் எப்படி வருது எங்களுக்கு? எப்படி வருது எங்களுக்கு? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப இது இந்த அறைக்குள்ள இருக்கிறோம், எப்படி வருது லைட்? சுவிட்சை போடுறோம், லைட் பார்த்தது. அந்த லைட் எங்க இருந்து வருது? அது இந்த இடத்துல ஷைன் பண்றதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த லைட் இங்க பிரகாசிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்படுது. அப்ப வெளியில போறோம், சூரியன் பிரகாசமா இருக்குது. அப்ப இந்த சூரியன் எப்படி ஒளியை கொடுக்குது? இரவைக்கு வெளியில போறோம், சந்திரன் முழு நிலவா இருக்குது, வெளிச்சமா இருக்குது. இந்த நிலா எங்க இருந்து வெளிச்சத்தை எடுக்குது? மூணு எங்க இருந்து வெளிச்சத்தை எடுக்குது? பாப்போம், கிட்ஸ் யாராவது சொல்றாங்க? How the moon shine? Sun's reflection. So where is the sun getting light? Itself. Where is this bulb getting light? Electricity. So every single thing getting
a source from something else. அப்ப இந்த சூரியன் மட்டும் எப்படி தானா பிரகாசிக்கும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல, ஒரே ஒரு விதத்துல, ஒரு விஷயத்துல இருந்து அதனுடைய பொருளை எடுக்கிற நேரம் இந்த சூரியன் மட்டும் எப்படி தானா பிரகாசிக்கும்? சூரியன் தானா பிரகாசிக்கல. இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? சன் ஷைனிங். சூரியன் பிரகாசிக்குது. பிரகாசிக்குதுன்னா என்ன? ஒளி கொடுக்குது. அப்ப இந்த ஒளியை கொடுக்கிறதுக்கு இந்த ஒளி எங்க இருந்து வருது? அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுக்கணும். இப்ப இந்த பல்ப் வந்து இது ஆன் பண்ற நேரம் இது ஷைன் பண்ணணுமா இருந்தா அது தன்னுடைய பவரை ஒரு இடத்துல இருந்து எடுக்கணும். அது போலதான் இந்த சூரியன் எங்க இருந்து எடுக்குது? ஏன் சொல்றது தெரியுமா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இன்னைக்கு விஞ்ஞானிகள் தேடி திரிகிறாங்க சூரியனுக்கு எங்க இருந்து இந்த லைட் வருது. சிலர் சொல்றாங்க என்ன தெரியுமா? அந்த சூரியன்ல எரிகிறதுக்குரிய என்ன இருக்குது? கனிய வளங்கள் இருக்குது. உதாரணமா கேட்கிறேன், ஒரு கேஸை வாங்கிட்டு வரோம், அதுல இருந்து அடுப்பை பற்ற வைக்கிறோம். எவ்வளவு நேரம் பத்தும்? கேஸ் இருக்கும் வரைக்கும். கேஸ் முடிஞ்சா என்ன செய்யும்? அப்ப சூரியன் எவ்வளவு நாளைக்கு தான் அதுல இருக்கிற வெளிச்சத்தை வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா என்ன தெரியுமா ஸ்பெஷல்? இந்த சூரியன் நாளுக்கு நாள் வெப்பம் கூடிக்கொண்டு தான் போகுது, குறைஞ்சு கொண்டு போகல. அப்ப அதுல இருக்கிற அந்த பவர் குறைஞ்சு கொண்டு தான் போகணும். ஆனா கூடாது. என்னன்னா ஒரு கட்டத்துல எத்தனை வருஷமா எரிஞ்சு கொண்டு இருக்குது, அது மாறவே மாறல. நாங்க வாசிச்சோம் 9வது, திரும்பமா திருப்பிக் கொள்வோம் 19வது சங்கீதத்துக்கு. வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மனுமுறை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது. சூரியன் இருந்து யாரும் தப்ப முடியாது. சூரியன்ல ஏன் தெரியுமா? சூரியன் இல்லைன்னா இந்த உலகமும் இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆதியில என்ன செஞ்சாங்க, இன்றைக்கும் நடக்குது, இன்றைக்கும் இப்படி நடந்து கொண்டிருக்கு. சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஏன் தெரியுமா? சூரியன் தான் இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்டதிலே மிகவும் வல்லமை வாய்ந்தது. சூரியன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சூரியன் இல்லைன்னா இந்த மரம் செடியும் இல்லை. சூரியன் இல்லைன்னா நாங்களும் இல்லை. எவ்வளவு நாளைக்கு தான் வைட்டமின் டி எடுத்து போட்டுட்டு இருக்கிறது. அப்ப இந்த சூரியன் இவ்வளவு பிரகாசமா பிரகாசிக்கிறதுக்கு இந்த சங்கீதக்காரன் தெளிவா பாடுறான். இப்ப இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதக்குள்ள ரூம் போட்டு இருந்து யோசிக்கல. இந்த வானத்துல எப்படி சூரியன் உதிக்குது, இதெல்லாம் என்ன நடக்குதுன்றது அவன் ரூம் போட்டு யோசிக்கல. அவன் காட்டுல இருந்து கொண்டு தான் இவன் யோசிக்கிறான். நான் இப்படித்தான் யோசிச்சிருப்பான். ஒரு நாள் காட்டுக்கு போயிருப்பான், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருப்பான். ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கக்குள்ள ஒரு கல்லில இருந்து யோசிச்சிருப்பான், சூரியன் காலையிலேயே உதிக்குது மறையுது, உதிக்குது மறையுது. ஆனா அதனுடைய வேலையை ஒரு நாள் அது செய்யாம விட்டதில்லை. ஒவ்வொரு நாளும் நடப்பிக்குது. ஒவ்வொரு நாளும் தவறாம காலையில சூரியன் உதிக்குது. என்னைக்காவது சூரியன் மறந்திருக்கா உதிக்கிறதுக்கு? சூரியன் ஒரு நாள் மறக்கல. காரணம்
அது அதனுடைய வேலையை செய்யுது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அது பேசுது. என்ன செய்யுது? நாங்க எழும்பி பேசுறோமோ இல்லையோ, எங்களுக்கு முதல்ல இந்த பறவைகள் எழும்பி பேச வலிக்கிடுது. கேட்டிருக்கீங்களா? 4 மணி ஆயிடுன்னு சொன்னா சேவலுக்கு யாரு கூவ சொல்லி சொன்னது? யாராவது படிச்சு கொடுத்தாங்களா? நாங்க என்ன சொல்றோம்? சேவல் கூவுறதுக்கு டைமுக்காக அது கூவுதுன்னு சொல்லி அதை வச்சு நாங்க நேரத்தை பார்க்கிறோம். சூரியன் உதிக்க, இந்த கீழுள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், இந்த நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் வைத்து இந்த சூரியன் உதிக்கிறதையும் மறைவதையும் கொண்டு நேரத்தை மனுஷர்கள் கணிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? இப்ப நாங்க சயின்ஸுக்குள்ள போறோம். எப்படி இதெல்லாம் உருவானது? நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? 104வது சங்கீதம் 2வது வசனம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் ஆண்டவர் எப்படி தெரியுமா இருக்கிறார்? அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார், வானங்களை ஒரு திரை போட்டு மூடி இருக்கிறார். இந்த வானம் தான் இந்த சூரியன் எங்களுக்கு நேரா எங்களை கொளுத்தி போடாதபடி திரையாய் மறைச்சு நிற்குது. ஏன்னு சொன்னா இந்த சூரியன் தன்னுடைய பவரை எடுக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். சூரியன்ல இருந்து வெளிச்சத்தை எடுத்து கொடுக்கிற சந்திரனே ஒரு இடத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற இந்த வெளிச்சத்தை எடுத்து இன்னொரு கோல் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனா இந்த சூரியன் எங்க இருந்து எடுக்க போகுது? வாசிங்க 1வது அதிகாரம் ஆதியாகமம். வாசிங்க 1வது 2வது 3வது வசனம் 4வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இங்க பாருங்க, இப்ப தேவன் வானத்தையும் பூமியையும் படைக்கக்குள்ள, வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது இருள் இருந்தது. அதே நேரம் ஆவியானவரும் இருந்தார், தேவனும் இருக்கிறார். தேவன் தான் இப்ப இந்த உலகத்தை உருவாக்க போகிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். Can somebody read in English verse 3? God said, "Let there be light," and there was light. And God said, "Let there be light." தமிழ்ல இருக்குது வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆங்கிலத்துல சரியா போடுறாங்க. இப்படிதான் ஹீப்ரூல இருக்குது. Let there be வெளிச்சம் இருக்கட்டும். அவர் உண்டாக்கல. இப்ப இது எத்தனாவது நாள்? முதலாவது நாள். என்ன சொல்றார்? Let there be light. வெளிச்சம் இருக்கட்டும். நீங்க புது மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். வாசிங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light, and there was. வெளிச்சம் இருந்தது. அவர் வெளிச்சத்தை உண்டாக்குற இந்த உலகத்துல வைக்கிற பொழுது வெளிச்சம் இருந்தது. எங்க இருந்தது? அவரிடத்துல வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரார். சூரியன் இன்னும் வரல. சூரியன் அவர் இன்னும் படைக்கவே இல்லை. சந்திரனை படைக்கல, நட்சத்திரங்களை படைக்கல. ஆனால் there was a light. எப்படி இந்த லைட் வந்தது? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஸ்கூல் போற பிள்ளைகள் யோசிச்சிருக்கிறீங்களா? There was a light. வாசிங்க 4வது வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார்.
வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய இப்ப சூரியன் இருக்கா இல்லையா? சூரியன் இருக்குதா இல்லையா? சூரியன் இல்ல, சூரியன் இல்ல. There was a light. சூரியன் இன்னும் படைக்கப்படல, ஆனாலும் லைட் இருக்குது இந்த உலகத்துக்கு. முதல் நாள் அவர் இந்த உலகத்தை படைக்கக்குள்ள லைட்ட ஒளியை இந்த உலகத்திலே வைக்கிறார். அந்த ஒளி பிரகாசிக்கிறது. ஆனால் சூரியன் இன்னும் வரல. தானியேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. இப்ப அவர் எங்க நெருப்ப கொளுத்தினாரா? அவர் பற்றி எரிகிற அக்னி ஜுவாலையை போல இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துக்கு இன்னும் சூரியன் வரல, சந்திரன் வரல, நட்சத்திரங்கள் வரல. ஆனாலும் வெளிச்சம் வந்துச்சு. இப்ப இந்த வெளிச்சத்துக்கு எபிரேய மொழியில என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஓர்னு சொன்னா வெளிச்சம், பிரகாசிக்கிறது. இப்ப இங்க இந்த வெளிச்சம் தேவன் சொல்லுகிற வெளிச்சம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்த்தது என்னது? நித்திய வெளிச்சம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? வானம் பூமி ஒளிந்து போனாலும், அப்ப வானம் ஒளிந்து போனால், பூமி ஒளிந்து போனால், சூரியனும் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகிறதில்லை. அப்ப என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகிறதில்லைன்னா அப்ப சூரியன் ஒளிந்து போகுமா இருந்தா ஒளி போயிடும். நாலாவது நாள் படைக்கப்பட்ட வெளிச்சம் இல்லாம போயிடும். ஆனால் முதலாவது நாள் படைக்கப்பட்ட வெளிச்சம் இருக்கும். முதலாவது நாள் வந்த வெளிச்சம் அது தேவனிடத்திலிருந்து வந்த வெளிச்சம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் திருப்பிக் கொள்வோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருளின் மத்தியிலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் இருக்கட்டும். இந்த பூமியிலே நான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க போகிறேன். இப்ப எனக்கு வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சமே வாங்க. இப்ப வெளிச்சத்தை அவர் கூப்பிடுறார். இப்ப வெளிச்சம் வந்ததுக்கு பிறகுதான், இந்த வெளிச்சம் தான் அதுக்கு பிறகு மற்ற எல்லா காரியத்தையும் சிருஷ்டிக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், உண்மை. அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறது யார் தெரியுமா? அதான் யோவான் சொல்கிறார். வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்ப அங்க ஒளி என்றார், இங்க என்ன சொல்றார்? வார்த்தை இருந்தது. யோவான் அழகா சொல்றார், வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய். அப்ப இந்த யோவான் என்ன சொல்றாருன்னா, ஆதியில வார்த்தை இருந்ததாம், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப ஒருத்தர் இருந்திருக்கிறார், அவர் தேவனோடே இருந்திருக்கிறார், அவர் தேவனாகவே இருந்திருக்கிறார். அவர் இப்ப என்ன செஞ்சிட்டார்? அவர் மூலமா எல்லாத்தையும் உண்டாக்குறார். தேவன் உண்டாக்குறார். யாரை கொண்டு உண்டாக்குகிறார்?
இந்த நித்திய ஒளியை கொண்டுதான் எல்லாற்றையும் உருவாக்குகிறார். இன்னைக்கு சூரியன் இல்லாட்டி என்னென்ன உருவாக்கப்படாதோ, என்னென்ன முளைக்காதோ, அது போலவே அந்த ஒளி இல்லாம இருந்திருந்தா இன்றைக்கு ஒன்றுமே உண்டாயிருக்காது. அதுதான் யோவான் சொல்லுகிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்படியே வாசிங்க. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்ப அந்த ஒளிக்கு ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஒளி உயிர் உள்ள ஒளி. ஆதியில தேவன் அந்த ஒளியை கொடுக்கிறார். அந்த ஒளிக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. இப்ப சூரியன் எப்படி அது பிரகாசிக்கிறதுக்கு இரவும் பகலுமா சுத்தி சுத்தி ஓடுதோ, அது போலவே அதுக்கு என்ன உயிர் இருக்கா ஓடுறதுக்கு? சங்கீதத்துல வாசம், அது குதிரை ஓட்ட பந்தயத்துல ஓடுற குதிரை தன்னுடைய லைன்ல எப்படி ஓடுதோ அது போல ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்குது சூரியன். அது மாறுது இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது தன்னுடைய பாதையில தான் எங்க சுத்தமா சுத்திட்டு தான் இருக்குது, மறக்குது இல்லை. அது அப்ப அதுக்கு உயிர் இருக்குதா? அது இங்கே அதுக்குள்ள ஒரு உயிர் வருது, எங்கேயோ இருந்து ஒரு உயிரை எடுக்குது. இப்ப அது போல தேவன் ஆதியிலே உருவாக்கினதான இந்த பூமியிலே அவர் என்ன செய்கிறார்? வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. அந்த ஜீவன் இப்ப மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது. இதைதான் யோவான் சொல்லுகிறார். இப்ப இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் தேவன் இந்த மனுஷர்களுக்கு கொடுக்கக்குள்ள அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் எவ்வளவு தூரம் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செயல்கள் அப்படி யோசிச்சு இருந்திருப்பாங்க. இப்ப சங்கீதக்காரன் 19வது சங்கீதத்தில் நான் வாசிச்சது போல அவன் ரூம் போட்டு இருந்து யோசிச்சா அப்படியெல்லாம் ஐடியா வராது. வெளியில போய் நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியில போய் சொந்த கதை சோக கதைகளை எல்லாம் விட்டுருங்க. நீங்க வெளியில போய் ஒரு 10 நிமிஷம் இந்த இயற்கையை கொஞ்சம் பாருங்க. இயற்கையை யோசிச்சு பாருங்க, என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, காத்து எந்த பக்கம் இருந்து வருது, எந்த பக்கம் போகுது, சூரியன் எப்படி உதிக்கிறது, எப்படி மறைகிறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுங்கன்னு சொன்னா அங்க அவருடைய வார்த்தையுடைய வல்லமை எங்களுக்கு தெரியும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி எங்க பிரகாசிக்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்ப அந்த இருளிலே இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? There will be a light. அவர் இப்ப இருக்கிறார், லைட்டை வர சொல்றார். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கக்குள்ள ராத்திரி வேளையில் எதையாவது படைச்சாரு வாசிச்சிருக்கோமா? என்னைக்காவது இந்த 6 நாள் அவர் படைக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு நாளாவது ராத்திரியில ஏதாவது படைச்சாரு? ராத்திரியில என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? குப்பை தான் வரும். எப்படின்னு கேக்குறீங்களா? ராத்திரி நேரத்துல வேலை செய்யறது உங்களுக்கு என்ன தெரியுமா? எலி, கோக்ரோச், இதுக்கெல்லாம் நல்லது வேலை செய்யாது. என்ன செய்யும்? குப்பையை கட்டி பேப்பர் அரைச்சு மெசாகி தான் விடும். இப்ப தேவன் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் ஒளியிலே வாசம் செய்கிறவர். அதான் வாசம் தானே இல்லை, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அந்த சிங்காசனம் எப்படி இருக்கிறதா? பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலை போல் இருக்குது. ஏசாயால என்ன தெரியுமா சொல்லுது? வெளிப்படுத்தல அவர் கேருபீன்கள் என்ன செய்யறாங்களா? அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிற நேரம் 2 செட்டைகளால் அடிச்சு 2 செட்டைகளால் தங்களோட முகத்தை மூடிக்கொள்றாங்களாம். ஏன்னா அவரை பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். 2 ஜீவன் தான் ஆண்டவருக்கு பக்கத்துல நிக்குது. யாரு? கேருபீன்கள். எப்படி நிக்குது? செட்டைகளை அடிக்கிறாங்க, அடுத்த செட்டையால தங்களை மூடிக்கொள்றாங்க. மூடிக்கொண்டு சொல்லுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
அப்ப அவர் பரிசுத்தர். அவர் எங்களுக்கு அவரை பார்க்க முடியல. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். இப்ப ஏசாயா 60வது அதிகாரம் அந்த 19வது வசனத்துக்கு இந்த நித்திய வெளிச்சத்துக்கு தான் எபிரேய மொழியில எப்படி சொல்லுவாங்களா இருந்தா ஏர் ஒலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு இருக்குது, எப்படி இருக்கு? ஏல் ஒலாம். ஏல் ஒலாம்ன்றது வேற, இது ஏர் ஒலாம், நித்திய வெளிச்சம். ஒலாம்னு சொன்னா என்ன சொல்லுது? நித்தியம்ன்றதை விட இட்டர்னல். அதுக்கு முடிவே இல்லை, அதுக்கு முடிவே இல்லாத வெளிச்சம், முடிவற்ற வெளிச்சம். அதனால தான் அவருக்கு என்ன பேர்? இந்த வெளிச்சத்துக்கு ஏர் ஒலாம், முடிவற்ற வெளிச்சம். ஆனால் வானம் பூமியும் ஒளிந்து போகும். இந்த சூரியன் சந்திரன் ஒரு நாள் மறைந்து போகும். அவர் சொன்னார், சூரியன் எப்படி போகுமா? அந்தகாரப்படும். சூரியன் அப்படி இல்லாமல் போகும், இந்த பூமி வெந்து உருகி போகும். ஆனால் இந்த ஒளி ஒரு நாளும் மாறாது, மங்காத பிரகாசம். ஆனா இந்த வசனத்துல தேவன் சொல்லுகிறார், இந்த பூமி ஆண்டவர் 4வது நாள் தான் இந்த சூரியனை சந்திரனை உருவாக்குகிறார். ஆனா இந்த 4வது நாள் அவர் இந்த சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சம் யாரா இருக்கிறார்? தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் எதுவாய் வந்தார்? மாம்சமாய் வந்தார். யாருக்காக வந்தார்? மனுஷனுக்காக வந்தார். தேவன் எப்படி வந்தார்? மாம்சமாக, மனுஷனுக்காக வந்தார். ஆனா இந்த தேவன் ஆதியில வெளிச்சமாக இருந்தார், சிருஷ்டிப்புக்கு உதவி செய்கிறார். இப்ப வாசிங்க 14வது வசனத்தை. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கிடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கிடவது என்றார். இப்ப என்னத்தை உருவாக்குறார் ஆண்டவர்? எதை படைக்கிறார்? வாசிங்க 14 திரும்ப. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவர் என்ன சொல்லிட்டார்? பகலையும் இரவையும் வேறு பிரித்து அவர் உருவாக்கிட்டார். எப்படி? இரவும் பகலுமாய் தேவன் வெவ்வேறாக பிரித்துட்டார். எங்க பிரிச்சார்? 1வது நாளிலே பிரிச்சுட்டார். ஆனா இப்ப இந்த இரவுக்கும் பகலுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். வித்தியாசம்னா எப்படி? தானா இரவாகுது, தானா பகலாகுது. ஆனா இப்ப இது ரெண்டையும் பிரிக்கக்கூடிய விதமா ஒரு காரியம் உருவாகணும். இப்ப மனுஷர்கள் எப்படி தெரிஞ்சு கொள்வாங்க? இப்ப காலையில விடிஞ்சோட வெளிச்சம் வந்துருது, ஆனா பின்னேரம் மறையுது, நேரத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப மனுஷர்களுக்கு நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற விதமா தேவன் ஒரு காரியத்தையும் உருவாக்குறார். வாசிங்க. ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அப்ப இந்த சுடர்கள்னா என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவங்க எல்லாம் என்னது? ஒண்ணு தெரியுமா? தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கிட்டது என்ன சொன்னார்? நாலாவது வசனத்துல அவர் சொல்றார், வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தமிழ் அப்படிதான் இருக்கு, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இல்ல, அவர் என்னத்தையும் யோசிக்கிறார்? அவர் அந்த வெளிச்சத்துல அவர் மகிழ்ந்திருந்தார். எப்படி இருந்தார்? மகிழ்ந்திருந்தார். He pleased with that light. அது இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. And God saw the light that was good. இது King James version. NIV ல பாத்தீங்கன்னு சொன்னா he pleased with the light.
அப்படிதான் எபிரேய மொழியிலே அப்படிதான் இருக்கு. he preached with that light. அவர் அந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேற நேரம் யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர். வார நேரம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு சொல்லுது ஒரு சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இங்க முதல் தரம் புதிய ஏற்பாட்டில் பிரியமாயிருக்கிறேன் அவர் சொல்ற ஒரே இடம் இங்கதான், முதலா வார இடம். அதே மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்தை வானத்தை பூமியை உருவாக்கிற நேரம் இந்த உலகத்திலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். வெளிச்சத்தை கொண்டு வந்து சொல்லுகிறார், நான் பிரியமாயிருக்கிறேன், இந்த வெளிச்சத்திலே பிரியமாயிருக்கிறேன். நல்லது என்று கண்டார் இல்ல, பிரியமாயிருக்கிறேன். ஏன்னா அவர் உண்டாக்கலையது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த வெளிச்சத்துல அவருக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த வெளிச்சத்தை பார்க்கக்குள்ள என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இருளிலே அந்த வெளிச்சம் வந்துட்டது. இருள் இந்த வெளிச்சத்தை விழுங்கி போட முடியாது. எந்த காரணத்தினாலும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த இடத்துல லைட் இருக்குது, இதுக்குள்ள இருளை கொண்டு வர முடியுமா? இந்த இடத்துல இருள் உருவாகுமா? எங்கேயாவது இருட்டா ஒரு போல் வருமா? வந்தாலும் அது வெளிச்சமா தான் இருக்கும். ஆனா இந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்குது, இப்போ ஒரு வெளிச்சம் வருது. இப்ப என்ன நடக்கும்? இருள் மறையும். ஆனா வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வந்து வெளிச்சத்தை மறைக்காது. இப்ப நாங்கள் 14வது வசனத்துல திரும்ப வரோம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படியாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் இப்பதான் சொல்கிறார். வெளிச்சத்துக்கு என்ன சொல்றார்? உண்டாக கடவது. முதலாவது நாள் அவர் சொல்லல உண்டாக கடவுதுன்னு சொல்லல, இப்ப சொல்றார் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காக இருக்க கடவுது. இப்ப இதனாலதான் மனுஷன் இன்னைக்கு என்ன திரும்ப செய்யறான்? நாள் பார்க்கறான், நட்சத்திரம் பார்க்கறான், நேரம் பார்க்கறான், இதெல்லாம் செய்யறான். எதுக்காக தெரியுமா? அவர் சொன்னது இதுக்காக இல்ல. அவர் சொன்னது எதுக்காக தெரியுமா? காலையில சூரியன் உதிக்கக்குள்ள விடியல் உண்டாகுது, மறைகிற நேரம் மாலை ஆகுது. இதற்கு இடைப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்க பாக்குறோம் சூரியன் நடுவுல வந்து நின்னா 12 மணின்னு யோசிக்கிறோம். கொஞ்சம் பொழுது சாஜா சொல்றோம் 3 மணின்னு சொல்றோம். மறை நேரம் 6 மணி சொல்றோம். ஒவ்வொரு 28 நாளைக்கு ஒருக்கா சந்திரன் வருது. யூத கலண்டர்ல இந்த 28 நாள் தான் ஒரு மாசம். இது இங்க இருந்த வேதத்துல தான் உருவாகுது எல்லாம். எப்படி? சூரியன் அந்த சந்திரன் உருவாகிற நாள்ல இருந்து அது முழு சந்திரன் வரும் வரைக்கும் 14 நாள். அதுல இருந்து அது மறையும் மட்டும் அடுத்த 14 நாள். ஒரு மாதம் முடிச்சிருக்கு. அடுத்த மாதம் புதுசா தொடங்குது. இப்ப இப்படியே சுத்தி வார நேரம் 12 மாசம் முடியுது. 12 மாசம் முடிகிற நேரம் ஒரு வருஷம் முடியுது. இப்ப இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அவர் படைத்ததின் நிமித்தமாக. இப்ப இந்த சுடர்களுக்கு வெளிச்சத்துக்கு என்னன்னு சொன்னோம்? வெளிச்சத்துக்கு எபிரேய பாஷையில் என்னது? ஓர். என்ன ஓர்? ஓர் ஓலாம் அப்படின்னா நித்திய வெளிச்சம். ஓர் என்றால் வெளிச்சம். இப்ப இந்த வெளிச்சத்தை, இப்ப இந்த சுடர்களுக்கு தேவன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறார்? இப்ப ஏன் இந்த சுடர்கள்னா என்னது? இங்கிலீஷ்ல என்ன வருது சுடர்களுக்கு? என்ன வருது?
சுடர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல சுடர்கள். So what do you call them? Sun, moon, stars are all Galaxy, galaxy, but what is the other? Not galaxy. space, இது பிரகாசிக்குது. பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. Can you read it in and Navy? God said, "Let there be lights in the vault of the sky, separate the day from the night, and let them serve as signs and mark sacred time, and days and years." Okay, the verse 14, Yeah, 15. And God said, "Let there be lights in the sky, in the vault of the sky, separate the day from the night, and let them serve as signs and mark sacred times and days and years." 14 and 15. 15. And let them be lights in the vault of the sky, to give light on earth, and it was so. Okay. இந்த சுடர்கள், தமிழ்ல இந்த சுடர்கள் இருக்கு. இந்த சுடர்கள் சொல்ற நேரம் பிரகாசிக்கிற சுடர்கள் வந்து தானா ஒளி கொடுக்க முடியாது. தானா இப்ப நட்சத்திரம் எங்க இருந்து ஒளி எடுக்குது? நட்சத்திரம் எங்க இருந்து ஒளி எடுக்குது? சந்திரன் எங்க இருந்து ஒளி எடுக்குது? சூரியன்ல இருந்து. இவர்கள்லாம் சூரியன்ல இருந்து வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க. அப்ப சூரியன் எங்க இருந்து சூரியன் எங்க ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கணும். ஆனா அது கடன் வாங்கல. எப்படி தெரியுமா வாங்குது? ஏசாயா வாசம் அது வசனத்தை பேசி பேசி வாங்குது. அதான் சங்கீதத்துல பார்த்தோம். வசனத்தை பேசி பேசி வாங்குது. அது பகலுக்குரிய வேலையை பகல் என்ன செய்து இன்றைக்கு நாளைக்கு பகலைக்கு நான் சூரியன் திரும்பவும் உதயமாகணும். நான் சூரியன் உதயமாகணுமா இருந்தால் என்னுடைய வெளிச்சத்தை நான் வாங்கணும். என்னுடைய வெளிச்சத்தை நான் வாங்கணுமா இருந்தா வெளிச்சத்தை நான் முதலாவது நாள் எங்க இருந்து வாங்கினேனோ அங்க இருந்து நான் அந்த வெளிச்சத்தை திரும்ப வாங்கணும். அது பேசுது. அதான் சங்கீத எங்களை காதுல கேட்க முடியாது. சங்கீதக்காரன் தான் சொல்றான், எங்கட காதால சூரியன் சந்திரங்கள் நட்சத்திரங்கள் பேசுறத கேட்க முடியாது, ஆனாலும் அவை பேசுகிறது. அது பேசி பேசிதான் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யுது. இப்ப நான் கேட்கிறேன், ஆடு மாடு பேசுது, பறவைகள் பேசுது, மரம் செடி கொடிகள் வந்து அசைகிற நேரம் மர செடி கொடிகள்லாம் பேசுறது கேள்விப்பட்டிருக்கோமா? அப்ப மரமே எப்படி தெரியும்? மரமே பேசுதுன்னு சொல்லக்குள்ள சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் அவர் உண்டாக்குன செயல்கள்ல உண்டு. அது பேசாம இருக்குமா? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், அதனுடைய நாளுக்குரிய காரியங்கள் அது பேசிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்குது. அதனுடைய பாதையில பேசி பேசி ஓடுது. நாளைக்கு நான் திரும்பி வரணும், நாளைக்கு நான் திரும்பி இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்கணும், நாளைக்கு நான் இந்த வெளிச்சத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும், நாளைக்கு நான் காலையில் 6 மணிக்கு உதயம் ஆகணும், நான் நாளைக்கு மாலை 6 மணிக்கு மறையணும். நான் அந்த டைம் அந்த ரொட்டேஷன்ல அது சொல்லி 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 கொண்டே இருக்குது. ஆனா நாங்க மறந்துடும் வசனத்தை சொல்ல, அது மறக்குது இல்லை. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப இந்த சுடர்களுக்கு வந்து எபிரேய மொழியில எப்படி சொல்வாங்கன்னு சொன்னா மா ஓர், ஓர் வெளிச்சம், மே ஓர் ஓ மா ஓர் மாறி மாறி சொல்லுவாங்க. மே ஓர் மே ஓர் அப்படின்னு சொன்னா ஒளியை பிரகாசிக்குது. ஃப்ளேம் வராது. இந்த ஒளி என்ன செய்யுது? பிரகாசிக்குது, ஷைன் பண்ணுது. இந்த லைட் என்ன செய்யுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுதான் மே ஓர். ஒளியை வாங்கி
பிரகாசிக்குது. இந்த சுடர்களுக்கு அப்படிதான் பேர் இருக்குது. சுடர்கள் சொல்லி எபிரேய மொழியில வார நிறம் வாங்கி பிரகாசிக்குது. ஒளி ஷைன் பண்ணுது. அப்ப இந்த சூரியன், அதனாலதான் சன் ஷைனிங் சொல்றோம். என்னைக்காவது சன் கிரியேட்டிங் சொல்லி இருக்கமா? சன் ஷைனிங், ஷைன் பண்ணுது. இப்ப இதுல ஒரு டைமண்ட் இருக்குது. டைமண்டுக்கு லைட் இருக்கா? டைமண்டுக்கு லைட் இல்ல, ஆனா அது ஷைன் பண்ணுது. எப்படி ஷைன் பண்ணுது? ஒன்று இங்க டார்ச் அடிச்சா ஷைன் பண்ணும், அப்படி இல்லைன்னா மேல இருக்கிற வெளிச்சத்துக்கு அங்க இருந்து வாங்கி தான் ஷைன் பண்ணுது. அது ஷைன் பண்ணாட்டி அது என்னது? டைமண்டே. அப்ப அதுக்கு ஒளி கடத்தப்படலை. அப்ப இந்த சூரியனுக்கு இந்த ஒளி கடத்தப்படுகிறது. எங்க இருந்து கடத்தப்படுகிறது? முதலாவது நாள் வந்த வெளிச்சம் தான் இந்த சூரியன் கடன் வாங்கி எங்களுக்கு கொடுக்குது. இப்ப முதலாவது நாள் வந்த இந்த ஒளி யாரு? அதைத்தான் நாங்க யோவான்ல பார்த்தோம், இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப இருக்கிறாரு? அவர் ஆதியிலே இருக்கிறாரு. உலகம் தோன்ற முதலாகவே இருக்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்ன பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுனா யாரு? இந்த உலகத்தை ஆண்டவர் பவுலும் அந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கும் இந்த பவுலுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? இந்த வசனங்களை சரியா எப்படி சொல்லணுமோ அழகா சொல்லியிருப்பாங்க. பவுல் தெளிவா சொல்றாரு. அவர் கிறிஸ்து இயேசுன்னு யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் உலக பழைய காலத்துக்கு போயிடுவார். அங்க போயிடுவார், ஆதி காலம் போயிடுவார். உலக தோற்றத்துக்கு முதல் தேவன் என்ன செய்தார் என்ற காரியத்தை குறிச்சு போயிடுவார். இப்ப இந்த வெளிச்சம் ஆதியிலே தேவனிடத்துல இருந்த இந்த வெளிச்சம் அவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த வெளிச்சத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து சொல்லுகிறார், நீங்க ஷைன் பண்ணுங்க, நீங்க வெளிச்சத்தை கொடுங்க. ஆனா இப்ப அவர் இந்த வெளிச்சத்தை நெடுகணும் கொடுக்க முடியாது. இந்த வெளிச்சத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக வேறு பிரித்து வச்சிருக்கிறார். அந்த முதலாவது நாள் இருந்த வெளிச்சம் எல்லாருக்கும் இல்ல, சூரிய வெளிச்சம் எல்லாருக்குமானது. ஆனா இந்த வெளிச்சம் யாருக்கு மட்டும்தான்? அவரை விசுவாசிக்கிற சகலருக்கும் இந்த வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்தால் எங்களுக்கு அந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ள போக முடியும். சூரிய ஒளியில கொஞ்ச நாள் எல்லாம் இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நாங்க போயிடுவோம். ஆனா நாங்க போறது எந்த வெளிச்சத்துக்குள்ள? நித்திய வெளிச்சத்துக்குள்ள. அந்த வெளிச்சத்துக்குள்ள போற நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? அங்க மரணமும் இல்லை, துன்பமும் இல்லை, அலறுதலும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. எப்பயுமே அதுதான் நித்திய வெளிச்சம். இப்ப திரும்ப பழையபடி இப்ப இந்த சுடர்களுக்கு பிரகாசிக்க சொல்லி யாராவது சொல்றாங்களா? ஆண்டவர் எப்ப தெரியுமா கட்டளை இடுகிறார்? நில்லுன்னா நிக்க சொல்ற நேரம் தான் கட்டளை இடுறார். அதுக்கு எது அவர் தடுத்து நிறுத்தணுமோ அந்த நேரம் தான் நிக்க சொல்றார். காத்தடிச்சு கொண்டுதான் இருக்குது, அது நிக்க சொன்னாதான் நிக்கும். தேவன் சூரியனை நிறுத்தினார். எங்க நிறுத்தினார்? அது அந்த பாதையில ஓடிட்டே தான் இருக்குது. ஆனா அவர் நிறுத்தினார். அவருக்கு மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். ஆனா நித்திய வெளிச்சத்தை நித்தாட்ட முடியுமா? அதனாலதான் ஆண்டவர் அப்பவே அதை வேறு பிரிச்சுட்டார். இந்த வெளிச்சம் வேற, அந்த வெளிச்சம் வேற. இந்த சூரிய வெளிச்சத்தை நான் நித்தாட்ட முடியும். ஆனா இந்த நித்திய வெளிச்சத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. இது ஒளி கொடுத்து கொண்டேதான் இருக்கு. அந்த ஒளி பிரகாசிக்கும் படிக்கு இந்த உலகத்துக்கு வந்ததுன்னு சொல்லி யோவான் சொல்றார்.
ஆனா சூரியன் உருவாக்க முதலே இந்த ஒளி இருந்திருக்கு. நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் என்ன, ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி பகலை உண்டாக்கினார், சூரியனை சந்திரனை உண்டாக்கினார், அதுக்கு பிறகுதான் வெளிச்சம் வந்தது. ஆனா அதுக்கு முதலே ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்கிட்டார். ரோமர் 1வது அதிகாரம் 19-20வது வசனத்தை வாசிங்க. ஓகே, அவர் சொல்லி சுடர்களுக்கு luminaries. What is luminaries? Luminaries. Luminaries. Flame luminaries. You can go home and search in Google okay later. Luminaries. What lumin? Yeah. So when you buy the bulb, they're showing how much lumens. The flame one. Luminous? Yes. Or like shining? Shining. Bright. Yeah. So இந்த சுடர்கள் வந்து என்னது? Lumin. Shine பண்ணுது. அப்ப just the sun and the moon and the stars is all just shining, not creating power. Even sun couldn't create the power. Sun couldn't create own light. வாசிங்க ரோமர் 1:19-20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. இது என்னது? காணப்படாதது. நித்திய வெளிச்சத்தை கண்டிருக்கமா? காணல. நித்திய வல்லமையை கண்டிருக்கமா? எப்படி காண முடியும்? அவருடைய நித்திய வல்லமையும் அவருடைய நித்திய ஒளியையும் எப்ப காண முடியும்னா அவரை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது. தேவத்துவம் என்பவைகள். இதெல்லாம் என்னது? காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம். அதாவது தேவத்துவம் சொன்னா தேவன் யார்ன்றது எப்ப தெரியும்? அவரை நாங்கள் விசுவாசிச்சாதான் தெரியும் அவருக்கு இருக்கிற வல்லமைய. உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே இப்ப தெளிவா சொல்கிறார். இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களினால உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவா காணப்படும். இப்ப இந்த உண்டாகி இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் கண்ணால நாங்க பார்க்கலாம். அததான் தெளிவா சொல்றார். இந்த உண்டாக்கப்பட்ட இந்த காரியங்களை நாங்க கண்ணால பார்க்கலாம். ஆனால் அவருடைய வல்லமையும் அவருடைய நீதியையும் அவருடைய மகத்துவத்தையும் அவர் கர்த்தர் யார் என்கிறதையும் கண்ணால பார்க்க முடியாது, அனுபவித்தாலே ஒழிய. இந்த படைப்புகள் எல்லாம் தேவனை பாடுது, துதிக்குது. சில நேரம் நாங்கள் பாட்டை பாடுகிறோம். என்ன பாட்டு பாடுறோம்? சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வாழ்த்தி உம்மை பாடுதே. அப்ப சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்குது. வாழ்த்தி பாட மட்டுமில்ல, வாக்குத்தத்தத்தை பேசுனதான் அதுக்கு அவருடைய பவர் வரும். எங்களுக்கு எப்படி அவருடைய ஆசீர்வாதம் வேணுமோ அவருடைய ஆசீர்வாதத்தை வேணுமா இருந்தா என்ன செய்யணும்? வார்த்தையை பேசணும். பேசினாதான் வரும், பேசாட்டி வராது. பேசினாதான் எதுக்கு கிடைக்கும். அப்ப அது போலதான் பேசினால்தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்ப வானம் பூமியை உண்டாக்குறது நாள் முதல் கொண்டு இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் பேசிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய பாதையில. அந்த வசனத்தில் அவர் சொல்கிறார், மணவரையிலிருந்து வருகிற மணவாளனை போல. எபிரேய கலாச்சாரத்தில் ஒரு காரியம், யூத கலாச்சாரத்தில் ஒரு காரியம் நடக்கின்றது. மணவாளன் உள்ள இருந்து வெளியே வரக்குள்ள இந்த காலத்தில் நடக்குது. மணவாளன் வந்து நிற்பார், மணவாட்டிக்காக தான் வெயிட்டிங். ஒரு நெட்டை போட்டுட்டு வருவா, அதுக்கு பிறகு அந்த நெட்டை எடுத்துடணும். ஆனா அங்க என்ன நடக்கும்? மணவாளனும் உள்ளுக்குள்ள இருந்து மணவாளன் உள்ளுக்குள்ள இருந்து வரக்குள்ள எப்படி திரும்ப வருவார்? அவர் வசனத்தை வாக்கு தத்தங்களை வாசி கொண்டுதான் வரணும்.
அது அவருடைய கலாச்சாரம். எப்படி மணவாளன் உள்ள இருந்து வரக்குள்ள வாக்குத்தத்தங்கள், இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்க போது, கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், சுகதேகியா இருக்க போகிறேன், இது எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், மேலாக்காமல் கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், இதெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டே வருவார். இது போலதான் இந்த படைப்புகள் என்ன செய்யுது, அவருடைய வாக்குத்தத்தங்களை பேசுது. ஆனா மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சூரியன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, ஏன் இதை எங்களுக்கு கடவுளா வச்சுக்கொள்ள கூடாது? இந்த சூரியனுடைய பவருக்காக தான் அதை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சாங்க. அதால அழித்து போடவும் முடியும், உருவாக்கவும் முடியும். 10 நாளைக்கு சூரியன் இல்லைன்னா எல்லாம் என்ன நடந்துடும், மஞ்சள் ஆயிடும். வெளியில புல் இருக்குதானே, மேலே ஏதாவது ஒரு இதை போட்டு மூடி இருக்கலாம், சூரிய ஒளி படாட்டி என்ன நடக்கும், கலரே மாறிடும். இன்னொரு 10 நாள் விட்டு பாருங்க, அது இருந்த இடமே தெரியாம போயிடும். அப்ப எங்களுக்கு இந்த ஒளி, இந்த நித்திய ஒளி இல்லாட்டி நாங்களும் அப்படிதான். இதோட எங்களுடைய லைஃப் சரி. நேரா அங்க ஒரு குழி இருக்கும், அதுக்குள்ள போய் இறங்கிற வேண்டியதான். அந்த குழியில இருந்து அடுத்த குழிக்கு இறங்கிற வேண்டியதான். ஆனா இந்த ஒளியை நாங்க பார்த்தோமா இருந்தா, குழிக்குள்ள போனாலும் குழியில இருந்து மேல ஏறிடுவோம். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இப்ப ஆதியில தேவன் உண்டாக்குற வாசி தானே, ஆதியில தேவன் இந்த வெளிச்சத்தை கட்டளையிட்டாருன்னு சொல்லி, இந்த வெளிச்சம் வந்தது இந்த உலகத்துக்கு. இந்த வெளிச்சம் இப்ப எங்க தெரியுமா வருது, யார் இந்த வெளிச்சத்தை பேசி பேசுறது? 9:2 வாசிங்க. ஏசாயா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் இப்ப இந்த வெளிச்சம் இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த பெரிய வெளிச்சத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். மற்றபடி சூரியன் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இந்த நித்திய ஒளி யாருக்காக? இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக. இந்த சூரியனுக்கு கீழே இருந்துட்டும் இருளில் இருக்கிறாங்களே அவர்களுக்காக. ஒரு கதை சொல்லுவோம் தெரியுமா, பூனை கண்ணை மூடிட்டு பால் குடிக்கக்குள்ள என்ன நினைக்குமா, உலகமே இருண்டுருச்சு நினைக்குமா. அப்படித்தான் இன்னைக்கு உலகம். வெளிச்சம் இருக்குது, ஆனா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? குருட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. கண்ணை திறந்துட்டே பகல் எப்படி இருக்கிறாங்களாம் வேதம் சொல்லுகிறது, தடவி திரிகிறார்கள். பகல்லையே தடவி திரிகிறாங்க. இது உண்மை. ஏன் தெரியுமா? தேவன் இல்லாததுனால ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாம என்ன செய்யறாங்க? ஓடி ஓடி தடவி தடவி திரிகிறாங்க. எங்க சுகம், எங்க ஆசீர்வாதம், எங்க எங்களுக்கு பலன் இருக்குது, எங்க எங்களுக்கு நல்லது இருக்குது, எங்க எங்களுக்கு நித்திய வாழ்க்கை. கண்ணை திறந்துட்டே தேடிட்டு இருக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்துக்கு கீழே இருந்தாலும் எங்களுடைய கண்கள் குருடா இருக்கிறது. ஏன் சொன்னா எங்களுக்கு இருக்கிறதான அந்த நித்திய வெளிச்சம் எங்களுக்கு தெரியாததுனால. 36வது சங்கீதம் 36வது சங்கீதம் 9வது வசனம். அவர் எங்களை ஒளி இடத்துக்கு அழைத்திருக்கிறார். 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்க வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே என்ன செய்கிறோம்? இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றது தெரியுமா? நீங்க எல்லாம் உலகத்துக்கு, இதை தான் இயேசு சொன்னார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சமா இருந்தா என்ன செய்யணும்? வெளிச்சம் கொடுக்கணும். வெளிச்சம் கொடுக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? வெளிச்சம் கொடுக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். பிரகாசிக்கிறோமா இருந்தா என்ன நடக்கும்? மற்றவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டு ஓடி வருவார்கள்.
ஆனா மற்றவர்கள் எங்க வெளிச்சத்தை கண்டு ஓடி வரலன்னா என்ன அர்த்தம்? நாங்க இன்னும் வெளிச்சம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். நாங்கள் பிரகாசிக்கலன்னு தான் அர்த்தம். நாங்க பிரகாசிக்கிறமா இருந்தா ஸ்காப்ரோல இருந்து இங்க இருந்து மட்டும் வர போறது இல்ல, இங்க இருந்து பிரம்டன் போகலாம், மொன்ட்ரியல் போகலாம், எங்கேயும் போகலாம். போற இடத்துல என்ன செய்வோம்? பிரகாசிப்போம். அங்க அந்த ஜனங்கள் அந்த பிரகாச ஒளியை பெற்றுக்கொள்வார்கள். ஆனா நாங்க பிரகாசிக்கிறோமா? சூரியன் ஒரு நாளும் மறக்கல, அது பிரகாசிச்சு கொண்டே இருக்கு. சந்திரனும் மறக்கவே இல்லை, அதுல வேலையை செஞ்சு கொண்டே இருக்குது. நட்சத்திரங்களும் அதுல பாதையில ஓடி நடந்து கொண்டே இருக்குது. பறவைகள் ஊர்வன பரப்பன சகலம் என்ன செய்து அவருடைய வார்த்தையை பேசி பேசி அதனுடைய வேலையை செய்து மனுஷர்களுக்கு அது பயன்பெறத்தக்கதா இருந்து கொண்டே இருக்குது, ஷைன் பண்ணி கொண்டே இருக்குது. ஆனா மனுஷர்கள் மாத்திரம்தான் இன்னும் ஷைன் பண்ணாமலே இருந்துட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நான் முதல்ல சொன்னது போலதான், வெளிச்சத்துல இருந்துட்டு கொண்டே என்ன செய்கிறோம்? தடவி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னும் அந்த வெளிச்சம் எங்களுடைய கண்கள்ல நாங்க அதை காணல, எங்களுக்கு தெரியல. அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள வந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணுமா இருந்தா நாங்க மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கணும், வார்த்தையை பேசணும். வாசிங்க இப்ப ஏசாயா 9:2 வாசம் என்ன? இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சத்தை யார் கண்டது? வாசிங்க மத்தேயு 4:15-16 வசனத்தை. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யார் சொன்னது இத? யார் சொன்னது இத? மத்தேயு எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து, அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க, 3வது வசனம். மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனை 14வது வசனம். மத்தேயு 4:14. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருக்கிற செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலியாவிலே. இதெல்லாம் யாருக்கு நாடு தெரியுமா? இதெல்லாம் இஸ்ரவேல்ல தான் இருக்குது. அங்க யார் இருக்கிறது? யூதர்கள் இல்ல, தேவனை அறியாதவர்கள். இவர் தேவனை அறியாதவர்களுடைய நகரங்களுக்கு போகிற பொழுது என்ன நடக்குதாம்? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு ஓடி வராங்க இயேசுவிடத்துல. இயேசு அந்த இடத்துல போகிற பொழுது ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வெளிச்சத்தை கண்டு நப்தலி, அந்த ஏரியா யோர்தான் கரை அக்குறத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓடி வராங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டு. யாராவது ஸ்பீக்கர் போட்டு சொன்னாங்களா இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி? இயேசு அந்த தேச எல்லையில அப்படிதான் வசனம் இருக்கு. அந்த எல்லைக்குள்ள அவர் போற நேரம் என்ன நடக்குது? பிரகாசிக்கிறார், ஜனங்கள் ஓடி வராங்க. இதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஒளியை வைத்திருக்கிறார். இந்த ஒளியை குறித்து தான் யோவானும் பேசுறான். இந்த ஒளியை குறித்து தான் ஏசாயாவும் பேசுறான். இந்த ஒளியை குறித்து தான் வெளிப்படுத்தல யோவான் பேசுகிறான். இந்த ஒளியை குறித்து தான் பவுலும் பேசுகிறார். இந்த ஒளியை குறித்து தான் அந்த வேதத்துல முழுக்க சொல்லப்படுகிறது. என்னத்தை சொல்லப்படுகிறது? இயேசுவே சொன்னார், நானே அவர்தான் ஒளி, அவர்தான் ஒளி. வேற எந்த விதத்தில் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும். நீங்க யாராவது அந்த பரலோகத்துல போய் அந்த சிங்காசனத்துல எரிகிற நெருப்பு பக்கத்துல போகணுமா இருந்தா அதுக்கு வழி யாரு? டார்ச் லைட் என்னட்ட தான் இருக்குது. நான் தான் உங்களை கூட்டிட்டு போக முடியும், வேற யாராலையும் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஒளியை கொடுக்கறதே நாம. ஒன்று பேதுரு 2:9.
நீங்களோ ம். உங்களை அந்தகாரத்தினின்று நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு. இப்ப பாருங்க, பேதுரு அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? நீங்க இப்ப உங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அந்தகாரத்தின், ஓகே, அந்தகாரம்னா விளங்காது தானே, இப்படி மாத்திக் கொள்வோம். இருள்ல இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி, தம்முடைய ஆச்சரியமான அந்த ஒளி இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, புண்ணியங்களை, நல்ல காரியங்களை, அவர் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுகங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? நீங்க சும்மா ராஜா இல்ல, சும்மா ஆசாரியர்கள் இல்ல, சும்மா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இல்ல. எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அதுக்காக தான் எங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் தெரிஞ்சு கொண்டது என்னன்னு சொன்னா, சூரியனை பார்த்து சொல்றார், நான் உனக்கு சூரியன் தான், சூரியனை இங்க வா, நான் உனக்கு லைட் தந்து தானே, இந்த லைட்டை நீ சந்திரனுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? வேற யாருக்கும் லைட் இல்லை. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றார்? நீங்க அவர்கிட்ட இருந்து அவருடைய அந்த ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு உங்களை இருள்ல இருந்து கொண்டு வந்தார் தானே. கொண்டு வந்த நீங்க என்ன செய்யுங்க? நீங்க இப்ப ராஜா தானே, நீங்க இப்ப ஆசாரிகள் தானே. நீங்க எப்படி இந்த இருள்ல இருந்து வந்தீங்களோ அது போல இந்த புண்ணியங்களை போய் மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க. இதுதான் இந்த ஒளியினுடைய வேலை. ஒளி எப்பயுமே பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அவர் நாங்க அந்த மங்கி எறிகிற திரிய போல இருக்கக்கூடாது. நூந்துருவோமா பத்துவோமா, நூந்துருவோமா பத்துவோமா, எப்படி இருக்கணும்? நாங்க பற்றி எரிகிற திரியை போல இருக்கணும். வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கணும், ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கணும், பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். ஏசாயா 8:20 நான் எல்லாரும் எழுந்திருப்போம். ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இப்ப பாருங்க, எதத்தை கவனிக்க சொல்றார்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. என்ன தெரியுமா சொல்றார்? அவருடைய வசனத்தையும் அவர் செய்த நன்மைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் பேசாவிட்டால், சொல்லாவிட்டால் உங்களுக்கு விடியவே விடியாது. நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? சில நேரத்துல யாரையும் பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு இவங்களோட முகத்துல முடிச்சா எங்களுக்கு நாளே விடியாது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? என்னுடைய வார்த்தைகளை நீங்க பேசாவிட்டால், அதை அறிக்கை செய்யாவிட்டால் உங்களுக்கு விடியாது, உங்களுக்கு விடிவு காலமே வராதுன்றார். ஆனா இப்படிப்பட்ட விடிவு காலத்திலெல்லாம் எங்களை எல்லாம் இப்படியெல்லாம் இறுக்கி வச்சிருக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒளி என்ன செஞ்சது? நேரடியா இந்த உலகத்துக்கு வந்தது. நேரடியா வந்த ஒளி என்ன செய்தது? எங்கள் மேல் பிரகாசித்து இப்ப அவர் சொல்றாரு என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லி சகலரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் எல்லாம் சீசராக்குங்கள் என்று அவர் எங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க இதெல்லாம் செய்யாட்டி உங்களுக்கு விடியாதுன்றார். ஆனா நாங்க விடியாம என்ன சொல்லுவோம்? விடியாத முகம் உள்ளவர்களா வெளியே போறதை விட அவர் சொல்றார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த வெளிச்சமா நானே வந்துட்டேன், இப்ப நானே இருக்கிறேன், நீங்க வெளியே போங்க, இந்த வெளிச்சத்தை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்க ஷைன் பண்ணணுமா இருந்தா
நீங்க வெளிச்சத்தை கொடுக்கணுமா இருந்தா வார்த்தையை பேசுங்க. If you want to shine, speak the word. If you want to shine, speak the promise. நீங்க வெளிச்சத்தை கொடுக்கணுமா, ஷைன் பண்ணணுமா, வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனா இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்க எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய குமாரனை முதல்ல அனுப்பினார். குமாரனை அனுப்பி சொன்னார், நீங்க போங்க, நீங்க போய் இந்த உலகத்தினுடைய வார்த்தையினாலே உருவாக்குங்க, உங்களுக்கு விருப்பமானபடி நீங்க உருவாக்குங்க. அவர் வந்து இந்த உலகத்திலே எல்லாரும் பிரகாசிக்கும்படியாக முதலாவது அவருடைய வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால, பெற்றுக்கொள்ள முடியாததுனால தான் அந்த வெளிச்சம் எப்படி வந்தார்? கடைசியா மாம்ச ரூபமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வந்து அவர் வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. இப்ப என்ன திரும்ப சொல்றார்? இந்த வெளிச்சம் என்னை தேடுற, என்னை நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போவதில்லை. என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என்னை விசுவாசிக்கிறவர்களால் இது செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை. இப்ப தேவன் இதை இயேசு இதெல்லாம் சொன்னார். ஏன் தெரியுமா? முதல் நீங்க இதெல்லாம் செய்தாதான் உங்களுக்கு. ஆனா இப்ப வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன மட்டும் நம்புங்க, என்ன நம்புங்க, நீங்க கைவிட போக மாட்டீங்க. நாங்க ஷைன் பண்ணணுமா இருந்தா முதலாவது என்ன செய்யணும்? வார்த்தை அறிக்கை செய்யணும், வாக்குத்தத்தங்களை பேசணும். நாங்க வாக்குத்தத்தங்களை பேச 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 பேசதான் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு வாக்குத்தத்தங்களை பேசுறீங்களோ இல்லையோ, வேணும்னா இப்படி வைங்க, பைபிள் எல்லாம் மூடிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாக்குத்தத்த வசனத்தெல்லாம் எழுதி பாருங்க. உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்த வசனம் தெரியுதுன்னு தெரியாம பாருங்க. அப்ப தெரியும் உங்களோட லைட்ல எத்தனை லூமின் இருக்குன்னு சொல்லி. அப்பதான் தெரியும் நீங்க பிரகாசிக்கிறதுக்கு. அந்த நைட் டைம்ல தெரியும் அந்த சோலார் லைட், அந்த அதுல அந்த நீங்க சோலார் லைட் வாங்கினீங்கன்னா அதுல காட்டும், அதுல போட்டிருப்பாங்க இது எத்தனை லூமின், இது எத்தனை லூமின். ரெண்டுனா 2 வசனம் தெரிஞ்சா 2 லூமின் தான். 10 வசனம் தெரிஞ்சா நீங்க 10 வசனம் தான். ஆனா உங்களுக்கு 6000 வசனம் வாக்குத்தத்தம் தெரியுமா இருந்தா நீங்க எத்தனை ஆயிரம் லூமினா இருக்கிறீங்க? 6000 லூமின். 6000 லூமின் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஒரு லைட் போதும் இந்த முழு வீட்டுக்கு, இந்த முழு இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அப்ப எவ்வளவு தூரம் வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டிருக்கிறோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருப்போம். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வசனத்தை சொல்றோமோ, பேசுறோமோ, மற்றவங்களோட கதைக்கிறோமோ, பேச 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 மின்னிக்கொண்டே இருக்கும். பிதாவுடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களை நடத்துவதாக. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய வல்லமுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தாமே எங்களோடு இந்த நாளும் பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிற பொழுது ஆம் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆமேன் என்று நாங்கள் அறிக்கை செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய குமாரனை எங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒளியாக தந்திருக்கிறீங்க. உம்முடைய குமாரனை எங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒளியாக தந்தது மாத்திரமல்லாமல் உம்முடைய குமாரனை நீர் ஆண்டவரே எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி கர்த்தாவே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா சொன்னது போல ஆண்டவரே இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் கர்த்தாவே இந்த வெளிச்சத்துக்குள் கடந்து வரும்படியாக கர்த்தர் இந்த உலகத்துக்கு உம்முடைய ஒளியை நீர் அனுப்பி இருக்கிறீங்கப்பா. உம்முடைய குமாரனை நீங்க அனுப்பி இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒளியை பெற்றுக்கொண்டதான நாங்கள் கர்த்தாவே 2 பேதுரு சொல்லுகிறது போலப்பா, இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க எங்களை நீர் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தது போல இந்த வெளிச்சத்தை கொண்டு மற்றவர்களையும் வெளிச்சத்துக்குள் கொண்டு வர நீர் எங்களை பிரகாசிக்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க, வழி நடத்துங்க. கிருபையால் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர்கள் கர்த்தாவே.
நாங்கள் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசத்தை கொண்டு செல்கிறவர்களை நீர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அறிவித்தல்கள் நான் வளமை போல நான் சொல்லுகிறது போல நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது கடைசி காலம், பொல்லாத காலம். மற்ற சபைகளை போல நாங்கள் காலம் பொல்லாதது என்று சொல்லி நான் உங்களை எச்சரித்து கொண்டு இருக்கிறத விட வசனத்தை சொல்லித்தாரன், வசனத்தை பிடிச்சு கொண்டு நீங்க உலகத்தை மேற்கொள்ளும்படியாக. ஆனா எந்த அளவு நீங்க வசனத்தை பிடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க வசனத்துல ஓடுறீங்கன்னு தெரியல. யோசிங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பினது இடையில இருந்தாலும் யோசிங்க. காலையிலே எப்படி யோசிங்க, இன்னைக்கு காலையில சூரியன் உதிச்சிட்டுது, அப்ப யோசிங்க. நேற்று இதே பாதையில தான் இந்த சூரியன் ஓடி வந்தது, அதே பாதையில தான் மறக்காம சுத்துதே. அது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் வல்லமையினால சுத்தி கொண்டிருக்கோமே. அப்ப உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தாங்க. அப்ப இந்த வசனத்துல ஓடுறதுக்கு எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனத்தை பேசுங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. இதை விட வேற என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. யாரையும் நான் கட்டாயப்படுத்தவும் முடியாது. வேற எந்த காரியத்தையும் நான் சொல்லல. சொல்லுகிற கேட்கிற ஒரே காரியம் தான். என்ன நீங்க பகச்சி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. வசனத்தை படிங்க, வசனத்தை பேசுங்க. வசனத்தை படிங்க, வசனத்தை பேசுங்க. அந்த வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். வேற எதுவுமே உங்களை உயிர்ப்பிக்காது. வேற எதுவுமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது. வார்த்தை வார்த்தை வார்த்தை. அதனால அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. முடிந்த அளவு வாக்குத்தத்தங்களை, வேதத்துல இருந்து வாக்குத்தத்தங்களை எடுத்து ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டாவது அதை பேசி 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 கொண்டே இருங்க. மற்றவர்களுக்கும் அதை காட்டு, வசனத்தை போட்டு காட்டுங்க, பேசட்டும். அதுபோல 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல பைபிள் ஸ்டடி நடக்கும். வாரக்கிழமை நடக்காது. ஆனால் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி இந்த இடத்துல நடக்கும். அதே நேரம் 31ஆம் தேதி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக 3-4 இடங்கள்ல நாங்கள் நிற்போம். அந்த இடத்துல அந்த காரியங்களுக்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். எல்லாருக்கும் வேலைன்னா பரவாயில்ல, யாராருக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நானாவது வந்து நிற்பேன் அந்த இடத்துல. ஆமென் ஆமென். கர்த்தர் பலத்தை கொடுத்தால் 4 இடத்துல நிற்கணுமா இருந்தா இந்த இடத்தை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கும் போற கர்த்தர் கிருபை செய்வாராங்க. ஆமென். ஏன்னு சொன்னா இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல பேதுரு சொன்னது போல எங்களை அந்த காலத்திலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமை. அப்ப அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அது போல வழமை போல ஆராதனைகள் இந்த இடத்தில் நடக்கிறது. எதுவும் மாற்றங்கள் எதுவும் தேவைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம். லக்ஷனாட பர்த்டே இன்னைக்கு நேற்று. ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க ப்ரே பண்ண போறோம். ஆமென். ஹல்லேலூயா. வாங்க அம்மா, வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நீங்களுடைய கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த பிள்ளையோடு கூட இருந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த தேசத்துக்கு வந்து
ஒரு வருஷ காலமாய் கர்த்தர் கூட இருந்து நடத்தி இருக்கிறார். அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார். வேலைகளை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய வல்லமை கொடுத்து இந்த இடத்திலே இந்த ஊழிய காரியங்கள் சிறிய காரியமாயிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தமாய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் மிகுதியாயிருக்கும். அதுபோல கர்த்தருக்காக செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் உண்மை உத்தமமாய் செய்கிற பொழுது கர்த்தர் அதுக்குரிய காரியங்களை வாய்க்க பண்ணவே தீர்வார். அது யாராலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் மனம் வைத்து இறங்க வெளிக்கிட்டாருன்னு சொன்னா யாராலையும் நிறுத்த முடியாது. ஆகவே இந்த பிள்ளையை குறித்து கர்த்தருடைய திட்டம் சித்தம் இந்த தேசத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் எதுவோ அதன் சித்தத்துக்கு மாறாக எந்த ஒரு காரியம் நடக்காது. ஆகவே அதுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எல்லாருமாய் கரங்களை நீட்டி நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து வல்லமையாய் நீங்கள் இந்த தேசத்திலே கர்த்தர் பாவிக்கும்படியாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வெளிச்சமாகவும் கொண்டு நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரங்கள்ல வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வல்லமுள்ள கரம் ஆண்டவரே இந்த சகோதரியோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் லட்சணாவே உம்முடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய முகத்தை ஆண்டவரே சகோதரியின் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வெளிச்சமானது இந்த ஆண்டவரே தேசத்திலே உதிக்கும்படியாக ஆண்டவரே ஒளிரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒரு வயதை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. இம்மட்டுமாய் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கர்த்தாவே இந்த தேசத்திலே கொண்டு வந்து கர்த்தாவே ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருந்து நடத்துவதாக கர்த்தாவே. உம்முடைய வல்லமுள்ள கரம் நிழலிடம் அப்பா. கர்த்தாவே வாலிபன் தன் வழியை எதினால் செத்தப்படுவான். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால் மாத்திரம்தானே கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வசனத்தை வாசிக்கவும் அதில் வேறொன்று நிற்கவும் அப்பா. கர்த்தாவே இந்த சகோதரிகள் கொடுத்த பலத்துக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. கர்த்தாவே உம்முடைய தகப்பன் ஆண்டவரே தாய் ஆண்டவரே சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இலங்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பிள்ளை இந்த இடத்துல இருக்கிறதை குறித்து கவலைப்படாமல் சந்தோஷப்படவும் பிள்ளையை குறித்து பெருமைப்படவும் சந்தோஷப்படத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி. தம்பிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இவர்கள் நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பலத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை ஆண்டவரே உடல் பலத்தை நீங்கள் கட்டளையிட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் கிருபையுள்ள கரம் கூட இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜ் ஆண்டவரே எஸ்தர் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் அனுகூலமாய் ஆண்டவரே இந்த தேசத்தில் இவர்களை கொண்டு வந்து இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையாய் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நீர் வழிகாட்டியாய் இவர்கள் இந்த இடத்துல வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே தொடர்ந்து அவருடைய குடும்பங்களிலும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய வழிகளை நீர் திறக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை அதிசயங்களை நீர் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய செட்டைகளை அடித்து கழுகளை போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளை ஆண்டவரே செட்டைகளை அடித்து எழுப்பத்தக்கதாய் கர்த்தாவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதபடி உம்முடைய உயரத்தில் நீர் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் எல்லாருமாய் நாங்கள் சேர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.